வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இணைய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தினம். அதாவது இந்த உலகம் போர்களுக்கு எதிராக தொடர்ந்து போரிட்டு கொண்டிருக்கிறது. யுத்தத்திற்கு எதிராக தொடர்ந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. அமைதிக்கான போராட்டம் என்பது உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மனித கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் போரில் பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள். அவர்கள்தான் சாஃப்ட் டார்கெட் என்று சொல்லக்கூடிய எளிய இலக்குகளாக இருக்கிறார்கள். ஆகவே போர்கள் என்பவை அடிப்படையிலேயே மிக முதன்மையாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக இருக்கிறது என்பதற்காக. ஏனென்றால் அகதிகளாக போரினால் பாதிக்கப்படுகிற பொதுமக்கள் பாதிக்கப்படுகிற போது அதனால் பெரும் துயரத்தை சந்திப்பவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். இடம்பெயர்தல், அதே போல் இன்னும் பல வன்செயல்கள், பட்டினி, வறுமை, நிலையின்மை போன்ற பல துயரங்களினால் இன்றைக்கு பெண்களும் குழந்தைகளும் உலகமெங்கும் அவதிப்படுகிறார்கள். ஆனால் இந்த துயரத்திற்குள்ளேயே இதைவிட ஒரு மிகப்பெரிய துயரம் ஒன்று இருக்கிறது. அதை பற்றியும் நாம் பேச வேண்டும். அதுதான் குழந்தை போர் வீரர்கள், சைல்டு சோல்ஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை யுத்தத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு முறை என்பது இது உலகத்தினுடைய மிக கொடூரமான ஒரு செயல்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. ஏனென்றால் நிறைய நாம் போரினால் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில் குழந்தைகளே போர் வீரர்களாக பயன்படுத்தப்படுவது, யுத்தத்தில் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுவது என்பது எத்தகைய ஒரு அவலம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தினம் ஐநா சபையினால் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக தீவிரவாத குழுக்கள் அல்லது ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இவர்கள் இந்த ஒரு அமைப்பை எதிர்த்து போரிடுவதற்காக குழந்தைகளை போர் வீரர்களாக பயிற்றுவிக்கிறார்கள். அது பல விதங்களிலும் குழந்தைகளை அந்த இயக்கத்திற்குள் கொண்டு விடுகிறார்கள். மிக சிறு வயதிலேயே தீவிரவாத எண்ணங்களுக்குள் அவர்கள் மனதை பழக்கப்படுத்தி அதன் மூலமாக குழந்தைகளை கொண்டு வருவது, அச்சுறுத்தல், அதாவது குழந்தைகளை பிடித்து கொண்டு போய் அவர்களை போருக்கு பயிற்றுவிப்பது. ஏனென்றால் நிறைய பேர் அவர்களுக்கு தேவைப்படுகிற போது எளிய இலக்குகளாக இந்த சிறார்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு போய் அங்கே பழக்கப்படுத்துவது, அதே போல் அச்சுறுத்தல், மிரட்டல், இன்னும் பல காரணங்களினால், வறுமையின் காரணமாக இது போன்ற இயக்கங்களில் சேர்ந்து போர் வீரர்களாக மாற்றப்படுகிற குழந்தைகள் இருக்கிறார்கள். அதாவது 18 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்கள் அனைவரையுமே நம்முடைய சர்வதேச குழந்தைகள் உரிமை சட்டங்கள் குழந்தைகள் என்று தான் வரையறுக்கின்றன. 18 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களை போர் வீரர்களாக அவர்களை அழைத்து கொண்டு போய் பயிற்றுவித்து போர்களில் அவர்களை பலி கொடுக்கிற ஒரு அவலம் நேர்கிறது. இன்னொன்று, இப்படி போர்களில் ஈடுபடுத்தப்படுகிற சிறார்கள் அவர்கள் மீண்டும் ஒரு சமூக வாழ்க்கைக்குள் திரும்ப முடியாத அளவிற்கு அந்நியப்பட்டு போகிறார்கள். ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு அவர்களால் திரும்ப முடிவதே இல்லை. இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கல்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். ஏனென்றால் மிக இளம் வயதில் மிக குரூரமான ஒரு போர்க்காட்சிகளில் பார்ப்பது மட்டுமல்ல, அதில் அவர்களும் ஈடுபடுவது என்பது அவர்களை மீளவே முடியாத ஒரு டிராமா, ஒரு மிகப்பெரிய மனச்சிதைவுக்கு அவர்களை ஆட்படுத்துகிறது. இப்படி பல விதங்களிலும் குழந்தைகளை போர் வீரர்களாக பயன்படுத்துகிறவர்கள் அவர்கள் உயிரோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் சிதைத்து விடுகிறார்கள். மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய குற்றமாக குழந்தை போராளிகள் முறை என்பது கருதப்படுகிறது. இதை யார் எந்த நோக்கத்திற்காக செய்தாலும் சரி அது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியது. அந்த அடிப்படையில்தான் இந்த குழந்தை போராளிகள் முறைக்கு எதிரான, இதை செய்பவர்களுக்கு எதிரான ஒரு தினமாக, ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தினமாக இந்த நாள் பின்பற்றப்படுகிறது. குழந்தைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்கிறது. பெரியவர்களுடைய இந்த யுத்த நெருப்பில் அவர்கள் கருகி போய்விடக்கூடாது என்பதுதான் இந்த நாளில் நாம் அனைவருடைய ஒரு எண்ணமாகவும் இருக்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 10 நாள்களுக்கு முன்பு கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டத்தில் ஒரு சிற்றூரில் ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. அங்கே வீரபத்ரேஸ்வரர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது. அதை சுற்றி அகழ்வாய்வு நடத்தினால் பல தொன்மையான பழமை பொருட்கள் கிடைக்கும் என்று தொல்லியல் துறை முடிவு செய்து அங்கே பூமியை தோண்டத் தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அந்த சிற்றூரை சார்ந்த, அந்த பகுதியை சார்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், இது தெய்வத்தின் பூமி, இதனை நீங்கள் தோண்டக்கூடாது என்று ஒரு தெய்வ நம்பிக்கை என்பது இன்னொரு மூட நம்பிக்கையாக மாறி
தொல்லியல் முயற்சிகளுக்கு எதிராக அமைந்திருக்கிறது. இந்த சூழலிலே தான் 10 நாள்களுக்கு முன்னால் அங்கே இருக்கிற ஒரு விவசாயி வீடு கட்டுவதற்காக நிலத்தை தோண்டும்போது ஒரு உலோகத்தாலான பானை கிடைத்திருக்கிறது. நாம் அறிவோம், பல நேரங்களிலே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்வார்கள் புதையல் கிடைத்தது என்று. இப்போதெல்லாம் ஒரு புதையலும் யாருக்கும் கிடைத்ததாக தெரியவில்லை. ஆனால் புதையல் தோண்டி எடுப்பது என்பதே ஒரு காலத்திலே ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அந்த விவசாயிக்கு புதையல் கிடைத்தது. புதையல் கிடைத்தது என்று உடனே மகிழ்ந்து விட முடியாது. சில நேரங்களில் அது பானை அல்ல, தாழி என்று சொல்வார்கள். இறந்து போனவர்களின் பிணங்களை உள்ளே வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த விவசாயிக்கு உண்மையாகவே புதையல் கிடைத்தது. அந்த பானை, உலோக பானைக்குள் 466 கிராம் தங்க காசுகள் இருந்திருக்கின்றன. 466 தங்க காசுகள், அந்த கிராம் என்று சொன்னால் ஏறத்தாழ 58க்கும் மேற்பட்ட ஒரு பவுன், 60 சவரன் நகை கிடைத்திருக்கிறது. அதை அந்த விவசாயி என்ன செய்தார் என்பதுதான். பொதுவாக யார் ஒருவரும் என்ன செய்வார்கள், மிக மிக நல்லவர்கள் கூட 60 சவரன் என்றால் 65 லட்சம் 70 லட்சம் ரூபாய் பணம் தானாக கிடைக்கிறது என்றால் அதை கொடுக்க யாருக்கும் இயல்பாக மனம் வராது. அவர் ஒரு ஏழை விவசாயி. ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார், அந்த பானையை அப்படியே கொண்டு போய் அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறார். புதையல் கிடைத்தது, நான் வீடு தோன்றுகிற போது என்று அவர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இப்போது அதனால் விளைந்திருக்கிற இன்னொரு நன்மை என்ன என்றால், மக்களிடத்தில் எடுத்து சொல்லி பாருங்கள், இது 300 ஆண்டுகால பழமையுடையது. இன்றைக்கு அல்ல, 1700 800களில் இந்த பானை புதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தடயங்கள் இருக்கின்றன. எனவே இந்த பகுதியை தோண்டுகிற போது, ஆய்வு செய்கிற போது அந்த அகழாய்வில் இன்னும் பல செய்திகள் நமக்கு கிடைக்கக்கூடும். எனவே இது தெய்வத்தின் மண் என்றே வைத்துக்கொள்ளுங்கள், தெய்வம் கொடுத்திருக்கிறது என்று கூட வைத்துக்கொள்ளுங்கள், இதனை தடுக்காதீர்கள் என்று அந்த ஊர் மக்களை எல்லாம் அழைத்து சொல்லி அவர்களை ஏற்க வைத்து மறுபடியும் இப்போது அங்கே தொல்லியல் ஆய்வு தொடங்கியிருக்கிறது. கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டம். எதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த பூமியிலிருந்து கிடைத்த பானை தான் மிகப்பெரிய புதையல் என்று நமக்கு தோன்றும். ஆனால் சிந்தித்து பார்த்தால் அதைவிட பெரிய புதையல் அதை கொண்டு போய் கொடுத்த விவசாயி தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கிறான். கிடைத்த பணத்தை, ஏனென்றால் அவன் கோடீஸ்வரனாக இருக்க வாய்ப்பு இல்லை, தனக்கு கிடைத்த இந்த தங்க காசுகளை தன் வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு கூட யாருக்கும் அதிகம் தெரிந்து விடாமல் எப்படி பதுக்குவது என்று நினைக்கிறவர்களாகத்தான் மிக மிக பெரும்பான்மையானவர்கள் நம்மில் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட நேரத்தில் யாரும் கேட்காமல், யாரும் பார்த்து சொல்லாமல் அவனே கொண்டு போய் அரசாங்கத்திடம் அந்த பானையை கொடுத்து உள்ளே இருக்கிற தங்க காசுகளையும் கொடுத்திருக்கிறான் என்றால் அவன் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிற பெரிய புதையல் தானே. இப்படிப்பட்ட மனம் வேண்டும், இப்படிப்பட்ட பண்புகள் நம்மிடம் வளர வேண்டும். அதனால் அந்த மனிதன் ஒரு நாட்டுக்கு ஒரு நன்மையை செய்தான், பக்க விளைவாக இன்னொரு நன்மையும் கிடைத்திருக்கிறது. அந்த மக்களுக்கு இந்த உண்மைகளை புரிய வைத்து, உங்கள் ஊரின் பெருமை நாட்டுக்கும் உலகத்திற்குமே தெரியும், நீங்கள் இந்த பூமியை தோண்டக்கூடாது என்று சொல்லாதீர்கள், இதன் மூலமாக நன்மைகள் பல இருக்கின்றன என்று எடுத்து சொல்லி அவர்களையும் ஏற்க வைத்து மறுபடியும் தொல்லியல் அகழாய்வுகள் அங்கே தொடங்கி இருக்கின்றன என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு விவசாயியினுடைய குணம்தான் அதற்கு காரணம். எனவே அந்த கதக் மாவட்டத்தில் ஒரு புதையல் இல்லை, 2 புதையல்கள் கிடைத்திருக்கின்றன. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப்.
டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க.
வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.